ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ்யூட்டில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்டின்னா, மாடியூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்றது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்றது, இது எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன்ஸ் அப்புறம் கால் பேக் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கால் பேக் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேவா? ஆ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்ப அந்த ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட்டா நம்ம இன்னொரு ஃபங்ஷன வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷன தான் நம்ம வந்து கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம இன்னொரு ஃபங்ஷன வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ் பண்ணுவோம். இதுதான் கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரியான அதாவது இந்த ஃபங்ஷன நான் அப்புறமா கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எப்பவுமே ஃபங்ஷன்ஸ் ஒரு சீக்வென்ஸா தான் வந்து கால் ஆகும். ஓகேவா? அவங்க எந்த சீக்வென்ஸ்ல நம்ம வந்து டிஃபைன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஏன்னு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருப்பேன். அப்புறம் பின்னு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருப்பேன். அப்புறம் சின்னு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருப்பேன். இந்த மாரி நான் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஆனா, நான் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும்போது சின்ற ஃபங்ஷன கால் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஏவ கால் பண்ணிட்டு, அப்புறம் பிய கால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் என்ன ஆர்டர்ல இத டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் அத எப்படி கால் பண்றேனோ, எனக்கு அதுக்கு ஏத்த மாரி தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அ ஒரு ஃபங்ஷன வந்து இதுல டிஃபைன் பண்ணுவோம். ஃபங்ஷன் ஏ அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் குடுத்துட்டு, இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து நானு ரிட்டர்ன் இது வந்து என்னுடைய ஃபங்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே வந்து நானு ஃபங்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்ஷன வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்ஷன வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ கன்சோல்ல வந்து நம்ம இத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய இந்த பி அப்படின்ற ஃபங்ஷன வந்து நானு கால் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏ அப்படின்றது ஏற்கனவே இருக்கு. நான் இது வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுத்துக்கிறேன். இதையும் நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல 1, 2, 3. இப்போ இந்த இடத்துல நான் இத கால் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஃபங்ஷன் பி அப்படின்றது வந்துருச்சு. இப்ப இதே மாதிரியே நான் வந்து அடுத்தது ஏவ வந்து கால் பண்றேன். அடுத்தது எனக்கு ஃபங்ஷன் ஏன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வந்து எந்த ஃபங்ஷன வேணாலும், எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. நான் இத வந்து இந்த ஏவையும் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணலாம். இல்ல பியவும் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஸ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு எது வந்து எப்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப இதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த கால் பேக்ஸ வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நானு ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த A 1, 2, 3 அடுத்தது B 1, 2, 3ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இதுக்குள்ள இந்த A 1, 2, 3ய நம்ம இந்த B 1, 2, 3க்குள்ள வந்து என்ன பண்ணுவோம்? பாஸ் பண்ணுவோம். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த B 1, 2, 3க்குள்ள இந்த ஃபங்ஷன வந்து பாஸ் பண்ணுவோம். அததான் நம்ம வந்து கால் பேக் ஃபங்ஷன் அப்டின்ற மாரி நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்ஷன செகண்ட் இருக்கிறதுக்குள்ள வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல ஃபங்ஷன் பி மட்டும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, கன்சோல் டாட் லாக் இது வந்து ஏ அப்டின்ற ஒரு ஃபங்ஷன் இல்லையா? ஸோ இத வந்து நம்ம ஏ அப்டின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்ப பேசிக்கா நம்மளுக்கு ஃபங்ஷன் பி மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்ப இதுக்குள்ள நம்ம இன்னொரு ஃபங்ஷன வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம மை ஃபங்ஷன் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மை ஃபங்ஷன நம்ம உள்ள என்ன பண்ணுவோம்? கால் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த மை ஃபங்ஷன் வந்து ஒரு ஃபங்ஷன் இல்ல அப்டின்ற மாரி எனக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம ஆக்சுவலி இதுக்குள்ள ஒரு இத பாஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இந்த இடத்துலயும் குடுக்கணும் இல்லையா? இப்ப இங்க நம்ம என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, இந்த 1 A 1 2 3 அப்டின்றது. இப்ப எனக்கு இங்க என்ன வந்துருச்சு அப்டின்னா, இந்த A அப்டின்றது அதாவது இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கனோ, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இதுதான். B1 2 3 அப்டின்ற ஃபங்ஷனுக்குள்ள நான் இன்னொரு ஃபங்ஷன பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃபங்ஷன் வந்து எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கால் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் எனக்கு இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி இருக்கிறத வந்து நாம கால் பேக் ஃபங்ஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். என்ன அப்டின்னா, இப்ப வந்து ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இத வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து
பாஸ் பண்ண போற வேல்யூவ நம்ம வந்து வேல்யூ அப்படின்ற மாரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து எனக்கு ஒரு ஃபங்ஷன வந்து என்ன பண்ண போகுதுன்னா, எனக்கு பாஸ் பண்ண போகுது. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்மளோட டாக்குமெண்ட்ல நம்ம வந்து இத டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்ம வந்து ஐடி இருக்க மாரி ஒரு எலிமெண்ட்ட போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ப்ளே அப்படின்றது வந்து நம்மளோட ஐடியா வச்சுக்கலாம். இதோடைய இன்னர் HTML. ஸோ HTMLல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம வேல்யூவா ஒண்ணு பாஸ் பண்றோம் இல்லையா? அந்த வேல்யூவ நம்ம வந்து உள்ள சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம போயிட்டு, இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது இன்னொரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபங்ஷன். ஸோ இத வந்து நம்ம கால்குலேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர வந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அந்த நம்பர வந்து நம்ம A, B அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்க வந்து நம்ம புதுசா இன்னொரு ஃபங்ஷன் இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து மை ஃபங்ஷன் அப்படின்றத பாஸ் பண்ணோம். ஸோ அதே மாரியே இங்கேயும் நம்ம வந்து ஒன்னத்த பாஸ் பண்ணிக்கலாம். அத நம்ம வந்து மை ஃபங்ஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ மை ஃபங்ஷன். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ லெட் சம் ஈக்குவல் டூ A பிளஸ் B அப்படின்றது நம்மளோட சம். இப்போ இந்த மை ஃபங்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்ப இந்த மை ஃபங்ஷன நம்ம வந்து உள்ள பாஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மை ஃபங்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சம் அப்படின்றத நம்ம A பிளஸ் B அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லையா? அத வந்து இந்த இடத்துல இந்த மை ஃபங்ஷனுக்கு வந்து குடுத்துக்க போறோம். ஓகே. இது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா, இத மறுபடியும் நான் வந்து இன்னொரு டைம் சொல்றேன். ஸோ அது என்ன அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கால்குலேட் அப்டின்ற ஃபங்ஷன் தானே. ஸோ இந்த கால்குலேட் அப்டின்ற ஃபங்ஷன நம்ம வந்து இந்த இடத்துல கால் பண்ணுவோம். ஸோ இந்த கால்குலேட் அப்டின்ற ஃபங்ஷனுக்கு நம்ம வந்து 4, 9 அப்டின்றத குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து இந்த டிஸ்ப்ளே ஆகக்கூடிய ஃபங்ஷன். இத தான் நான் வந்து இந்த இடத்துல இந்த மை ஃபங்ஷன்னா வந்து பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு இப்ப இந்த இடத்துல 13 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு. அது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூவ வந்து பாஸ் பண்றோம். ஸோ அந்த வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கால்குலேட் பண்றோம். ஸோ அத எத யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா, A அண்ட் B 2 நம்பர ஆட் பண்றோம். ஸோ அதுக்கான வேல்யூஸ பாஸ் பண்றோம். அதனால இந்த கால்குலேட் ஃபங்ஷன கால் பண்ணும்போது 4, 9 இந்த A, Bக்கு நம்ம வந்து குடுத்துர்றோம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மை ஃபங்ஷன் அப்படின்றது குடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மை ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளே நம்ம இன்னொரு ஃபங்ஷன இதுக்குள்ள நம்ம அதாவது டிஸ்ப்ளேவ நம்ம இதுக்குள்ள வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக. இப்போ இதையே வந்து நம்ம டிஸ்ப்ளே அப்படின்ற மாரியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிஸ்ப்ளேன்னு வைக்கும்போது நம்மளுக்கு அதே தான் வருது. இப்ப இந்த டிஸ்ப்ளே அப்படின்ற ஃபங்ஷன நம்ம வந்து உள்ள பாஸ் பண்றோம். இப்ப அந்த டிஸ்ப்ளே A பிளஸ் B வந்து ஆட் பண்ணி, டிஸ்ப்ளேக்குள்ள நம்ம வந்து இந்த வேல்யூ குடுக்குறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம இந்த சம் அப்படின்றத வந்து குடுத்துர்றோம். இப்ப இந்த சம்முக்கு பதிலா நம்ம வேல்யூ அப்படின்றத குடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கிளியரா வந்து புரியும். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டிஸ்ப்ளே ஃபங்ஷன் இருக்கு. அடுத்தது கால்குலேட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கால்குலேட்குள்ள நம்ம இந்த டிஸ்ப்ளேவ வந்து யூஸ் பண்றோம். இப்ப இந்த டிஸ்ப்ளேல வந்து நம்ம என்ன பண்றோம்? வேல்யூவ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ எந்த வேல்யூ? இது 2த்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஆட் பண்ணி வேல்யூல ஸ்டோர் பண்ணி வச்சு, அத நம்ம இந்த டிஸ்ப்ளேக்குள்ள வந்து குடுத்துடுறோம். இப்ப இந்த கால்குலேட்ட பாஸ் கால் பண்ணும்போது என்ன ஆகும்? கால்குலேட்ட கால் பண்ணும்போது இத வந்து ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த வேல்யூவ இது டிஸ்ப்ளேக்கு குடுத்துரும். ஸோ டிஸ்ப்ளே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும். இப்ப இந்த கால்குலேட்க்கு நம்ம 3 ஆர்குமென்ட்ஸ் குடுக்குறோம். ஒண்ணு வந்து A வேல்யூ, அடுத்தது B யோட வேல்யூ, அடுத்தது நம்ம குடுக்கக்கூடிய அந்த ஃபங்ஷன். ஸோ அதுதான் இந்த டிஸ்ப்ளே அப்படின்றது. இதுதான் வந்து கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன வந்து நம்ம யூஸ் பண்றது தான் இந்த கால் பேக் ஃபங்ஷன். அடுத்தது வந்து ஏசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட். இப்ப கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து உன்ன வந்து லேட்டரா அதாவது இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்ஷன வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி 1, 2, 3 ஏ, பின்னு குடுத்துருந்தோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்டு பியவும் கால் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு பிய கால் பண்ணோம். அப்புறமா ஏவ கால் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபங்ஷன வந்து டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஆனா நான் அத வந்து லேட்டரா கால் பண்ணுவேன்.
அததான் நம்ம கால் பேக் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்ன அப்புறமா கால் பண்ணுவேன்னு. அடுத்தது ஏசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து சில ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு பேக்கிரவுண்ட்ல நடக்கும். இப்போ வந்து ஒரு டேட்டா நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா, லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லோடிங்ன்னு ஒரு மெசேஜ் வரும் இல்லையா? அது எதனாலனா, நம்ம குடுத்துருக்க டேட்டாவ வச்சு அது பேக்கிரவுண்ட்ல இருந்து பேக் எண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, ஃபெட்ச் பண்ணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த யூசர் வந்து நம்மகிட்ட லாகின் பண்ணி இருக்காங்களா? சைன் அப் பண்ணி இருக்காங்களா? அவங்க டீட்டெயில்ஸ் இருக்குதான்னு சொல்லி ஃபெட்ச் பண்ணும். அப்ப அது என்ன நடக்கும்னா, பேக்கிரவுண்ட்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஏசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பேக்கிரவுண்ட்ல வந்து நடந்துட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து என்ன ஆகும்னா, லோடிங் அப்படின்ற மாரி காமிக்கும் இல்லையா? அதுதான் நம்ம ஏசின்க்ரோனஸ். அதாவது நான் ஒரு வேலைய வந்து அப்புறமா உனக்கு முடிச்சு, நான் உனக்கு வந்து அவுட்புட் தரேன். பேக் எண்ட்ல பண்ணி நான் உனக்கு அவுட்புட் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுதான் இந்த ஏசின்க்ரோனஸ் அப்படின்ற கான்செப்ட். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஓகே. டைம் அவுட் அதுக்கப்புறமா வந்து இன்டர்வல் வந்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்ஷன்ஸ்லாம் இதில தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஏசின்க்ரோனஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இது வந்து நம்ம கால் பேக் ஃபங்ஷன் வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுலயே நம்ம வந்து இந்த டைம் அவுட் அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, செட் இன்டர்வல், செட் டைம் அவுட் இது எல்லாமே வந்து இந்த ஏசின்க்ரோனஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுவுமே வந்து என்னன்னா, ஒரு கால் பேக் ஃபங்ஷன் தான். இப்போ இந்த டைம் அவுட்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து குடுக்க போறோம். அத வந்து நம்ம ஃபங்ஷன் 1 அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு டைம் இன்டர்வல் வந்து நம்ம குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 செகண்ட்ஸ். அத வந்து நம்ம 3000 இந்த மில்லி செகண்ட்ல வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்ஷன் 1 வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபங்ஷன் ஃபங்ஷன் 1. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஹலோ அப்படின்ற மாரி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஓகே. இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த ஹலோ அப்படின்றது வந்துருச்சு இல்லையா? இது என்ன அப்படின்னா, எனக்கு 3 செகண்ட்ஸ் வந்து லேட்டரா தான் எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப நான் அத மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபங்ஷன் பி தான் இருக்கு. எனக்கு எதுவுமே இல்ல. பட் 3 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு இந்த ஹலோ அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த செட் டைம் அவுட். இதுவுமே ஒரு கால் பேக் ஃபங்ஷன். ஒரு ஃபங்ஷன நம்ம உள்ள குடுக்குறோம். பிளஸ் ஒரு டைம் இன்டர்வல் வந்து நம்ம குடுத்துருக்கோம். இப்போ இந்த டைம் அவுட்க்கு பதிலா செட் இன்டர்வல் அப்படின்ற மாரி குடுக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்ஷன் பி அப்படின்றது இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு இந்த ஹலோ அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. இப்ப இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 2, 3 அப்படின்ற மாரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபங்ஷன் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு மறுபடியும் கால் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுதான் டைம் அவுட் அண்ட் இந்த இன்டர்வல் அப்படின்றது. இதுதான் நம்ம வந்து ஏஸ் ஏசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில ஃபங்ஷன்ஸ் வந்து மத்த ஃபங்ஷன்ஸ் கூட வந்து பேரலலா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து இப்ப இந்த ஃபங்ஷன் நான் இதுக்கு முன்னாடி கால் பண்ண அந்த எல்லா ஃபங்ஷனுமே எனக்கு வந்து கால் ஆகிடுச்சு. ஸோ இது கால் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஆர்டர் வைஸ் எனக்கு வந்து இது ரன் ஆகுது. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செட் இன்டர்வல வந்து எடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம குடுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல இது என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஓகே. இது லூப்க்கு அப்புறம் இத வந்து அதாவது 900க்கு அப்புறமா. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி ஹலோ அப்படின்றது வந்து வந்திருக்கு இல்லையா? இப்ப இது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆக்சுவலி இத எந்த இடத்துல நான் வந்து குடுத்துருக்கேன், இந்த 900க்கு அப்புறமா தான் நான் இத வந்து குடுத்துருக்கேன். ஸோ 900 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகணும். ஆனா, இது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் இங்க ஒரு ஹலோ அப்படின்றது குடுத்துருக்கேன். எனக்கு வந்து அது பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது. ஸோ இந்த ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் வந்து எனக்கு லாஸ்ட்டா தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பிரிண்ட் ஆகுது. இது எதனாலனா கோட்ல வந்து நம்மளுக்கு சின்க்ரோனஸ் அண்ட் ஏசின்க்ரோனஸ் கோடுன்னு இருக்கு. ஸோ சின்க்ரோனஸ் கோட் அப்படின்றது என்னன்னா, இந்த மாரி நார்மலா ஒரு ஃபங்ஷன் கால் ஆகுறது, அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாரி கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாமே சின்க்ரோனஸ். ஆனா, இந்த ஏசின்க்ரோனஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு வந்து இது வந்து பேக்கிரவுண்ட்ல எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பேக்கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அப்ப இந்த ஏசின்க்ரோனஸ் வந்து இந்த சின்க்ரோனஸ் கோட் எல்லாமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா, கடைசியா தான் எனக்கு இது என்ன ஆகும்னா, எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது இன்னும் கிளியரா தெரியணும் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கன்சோல் குடுத்துட்டு, கன்சோல் டாட் லாக் ஓகே. எனக்கு ஆக்சுவலி இதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனா, எனக்கு இது எங்க எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாமே நம்ம இந்த மேல பண்ண இது எல்லாமே வந்து சின்க்ரோனஸ் கோடு. ஸோ, இது வந்து எனக்கு பேக்கிரவுண்ட்ல நடக்கணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாமே நான் அப்பப்ப குடுக்கும்போது எனக்கு நடந்துருது. ஆனா, இந்த மாரி பேக்கிரவுண்ட்ல நடக்கிறது எல்லாமே சின்க்ரோனஸ் கோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து எனக்கு நடக்கும். நான் வந்து இது எங்க குடுத்திருந்தாலுமே சரி. ஸோ, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ப்ராமிசஸ் அப்டின்றது இருக்கு. ஸோ, ப்ராமிஸ் அப்டின்றது என்னன்னா, நார்மலா ப்ராமிஸ்னா என்ன? நான் வந்து இத பண்ணி குடுப்பேன் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றது. அதானே? ஸோ, அதே தான் இங்கேயும். நான் வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு ரிசல்ட் தருவேன் அப்டின்ட்டு. ஆனா, இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் உனக்கு வந்து ரிசல்ட் தந்துருவேன் அப்டின்றது தான் இந்த ப்ராமிஸ் அப்டின்றதோட கான்செப்ட். இப்ப இந்த ப்ராமிஸ் அப்டின்றதுல வந்து ரிசால்வ் அப்டின்றது, அதுக்கப்புறமா அ நீ வந்து இத வந்து ரிசால்வ் பண்ணு. அதாவது இது சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்டின்னா, அது வந்து ரிசால்வ்ட் அப்டின்னு அர்த்தம். அப்டி இல்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்டின்னா, அந்த கோட வந்து அது ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராமிஸ் அப்டின்றத நம்ம வந்து இது என்ன பண்ணுவோம்? ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து குடுப்போம். ஸோ என்னன்னா, ப்ராமிஸ் அப்டின்றதுல வந்து இந்த ப்ராமிஸ்ல கோடுமே இருக்கும். ஓகேவா? அந்த என்ன கோடோ அதுவும் இருக்கும். அடுத்தது வந்து அந்த கோட்ட வந்து எப்படி நம்ம கால் பண்றோம் அப்படின்றதும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து இதுல லெட் ப்ராமிஸ் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்ம ஒரு நியூ ப்ராமிஸ் வந்து கிரியேட் பண்றோம். நியூ ப்ராமிஸ் இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபங்ஷன் காலிங் வந்து ஃபர்ஸ்ட்டு குடுக்குறோம். இந்த ஃபங்ஷன்க்குள்ள ஃபங்ஷன் இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் அப்படின்ற மாரி 2 குடுக்குறோம். அதாவது கோட் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இல்ல கோட் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்குள்ள இந்த ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் இருக்கு இல்லையா? இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரிசால்வ் அப்படின்றத வந்து நம்ம கால் பண்ணிப்போம். அடுத்தது வந்து ரிஜெக்ட் அப்படின்றது. இந்த 2 ஃபங்ஷனையும் நம்ம என்ன பண்றோம்னா, கால் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்போ அந்த கோட் எக்ஸிகியூஷன் சக்சஸ்ஃபுல்லா அப்ப எக்ஸிக்யூட் ஆகும். ரிஜெக்ட் வந்து எப்ப எரர் வருதோ அப்ப எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ப்ராமிஸ்ல வந்து டாட் தென் அப்படின்ற மாரி இருக்கு. அதாவது அந்த கோட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா? அதுவரைக்கும் அந்த எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து அதாவது அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு இது என்ன பண்ணணும்னா, ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் வந்து இது வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷன் வந்து குடுக்குறது. ப்ராமிஸ் டாட் தென் அப்படின்றது. இப்ப இந்த ப்ராமிஸ் டாட் தென்க்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஃபங்ஷனுக்கான வேல்யூஸ வந்து நம்ம வந்து குடுப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபங்ஷன் இதுக்குள்ள வந்து என்ன வேல்யூவோ நம்ம வந்து அந்த வேல்யூ. அதே மாதிரி இப்ப அடுத்தது, இது வந்து நம்மளுக்கு ஒரு வேள அது சக்சஸ் ஆகிடுச்சு அப்டின்னா, இத குடுக்கறது. அப்டி இல்லன்னா, நம்மளுக்கு அந்த ஃபங்ஷன் வந்து எரர் அப்டின்னா, நம்ம இத குடுக்கறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம எப்படி வந்து இத குடுப்போம்ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிப்போம். அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்ஷன் குடுப்போம். அந்த ஃபங்ஷன்ல கால் பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்டின்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்டின்னா, இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னா. அடுத்தது அந்த கண்டிஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆவுற வரைக்கும் இது வெயிட் பண்ணி இத வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்ஷனா எப்படி வந்து இத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து குடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இஃப்
இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம இந்த ரிசால்வ் அப்டின்றது வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரிசால்வ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு சக்சஸ் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா, எல்ஸ்ல நம்ம வந்து இத ரிஜெக்ட் பண்ணிறணும். ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்றத எல்ஸ் பார்ட்ல வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் இது உள்ள வந்து நம்ம ஃபெயில்ட் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராமிஸ கிரியேட் பண்ணிட்டோம். ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட்ட வந்து நம்ம கால் பேக்ஸா வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு இதோடைய இந்த ஆர்குமென்ட்க்கு நம்ம பாஸ் பண்றோம். இதுக்குள்ள வந்து ஒரு வேள எக்ஸ் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, இது வந்து சக்சஸ். அப்படி இல்லன்னா, எல்ஸ் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு இந்த மாரி இந்த ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம பாஸ் பண்றோம். இப்ப இந்த ஃபங்ஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூவ வந்து குடுக்குறோம் இல்லையா? இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? ஓகே. இதோட நம்மளுக்கு வந்து முடியுது. இப்போ இந்த வேல்யூக்கான இன்னொரு இத வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம எங்க டிஸ்ப்ளே பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது எங்க பண்ணியிருந்தோம்னா, இந்த டிஸ்ப்ளே அப்படின்றதுல பண்ணியிருந்தோம். இப்ப இந்த டிஸ்ப்ளே ஃபங்ஷன வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே இந்த இடத்துல நம்மளோட வேல்யூ வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதே மாரி ஒரு வேள நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு எரர் வந்துருச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எரர் அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஓகே. இங்க வந்து நம்ம கமா குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்றது. அதாவது வேல்யூ வந்துச்சுன்னா, அத டிஸ்ப்ளே பண்ணணும். அப்படி இல்லன்னா எரர் வந்துச்சுன்னா, அத வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அம் ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த நியூ ப்ராமிஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சுவலி கேப்ஸ்ல வரும். இப்போ இங்க ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்ப்ளே ஒண்ணு குடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இங்க வந்து என்ன வந்திருக்கோ அது. இப்ப இதே இந்த இடத்துல நான் வந்து 9 அப்படின்ற மாரி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஃபெயில்ட் அப்படின்ற மாரி வருது. ஸோ இது எதனால அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராமிஸ் குடுத்து, நான் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன வந்து செக் பண்றேன். இந்த கண்டிஷன் வந்து நான் செக் பண்றேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கால் பேக் ஃபங்ஷன் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வேள இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா சக்சஸ், எல்ஸ் எனக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்றது வரணும். இப்ப இந்த தென் அப்படின்றது என்ன பண்ணும்னா, எனக்கு இத வெயிட் பண்ணி இத வந்து எனக்கு செக் பண்ணும். ஸோ என்னன்னா, இது வந்து எனக்கு பேக்கிரவுண்ட்ல எனக்கு அது வந்து பேக் எண்ட்ல நம்மளுக்கு பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிஐஸ்லேருந்து டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்ணும்போது நம்ம வந்து மோஸ்ட்டா இத வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் இத என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு சின்க்ரோனஸ் அண்ட் ஏசின்க்ரோனஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? சின்க்ரோனஸ்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கோடுமே நம்மளுக்கு சின்க்ரோனஸ். அண்ட் இந்த மாரி ப்ராமிஸ் அண்ட் ஏசின்க்ரோனஸ், கால் பேக்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏசின்க்ரோனஸ்ல வந்து வரும். இப்போ இந்த மாரி இதுல நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த தென் அப்படின்றது எனக்கு வந்து வெயிட் பண்ணி அந்த கோட் எக்ஸிகியூஷன் வந்து எனக்கு ட்ரூவா, ஃபால்ஸா, சக்சஸா, ஃபெயில்டா அப்படின்றத வெயிட் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்ட வந்து குடுக்குது. ஸோ இதுதான் வந்து இதுல இந்த ப்ராமிஸ் அப்படின்றது. இந்த தென் மெத்தட் வந்து நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா இது வந்து நம்மளுக்கு 2 ஆர்குமென்ட்ஸ் எடுத்துக்குது. ஒண்ணு வந்து சக்சஸ்க்கான ஒரு சக்சஸ வந்து நம்மளுக்கு குடுக்குறது இந்த வேல்யூ. ஸோ இந்த சக்சஸ் அப்படின்றது ரிட்டர்ன் பண்றது. இன்னொன்னு வந்து ரிஜெக்ட் அப்படின்றது வந்து ஃபெயிலியர ரிட்டர்ன் பண்றது. ஸோ 2 கால் பேக்ஸ வந்து இது என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்குது. ஸோ இது 2மே வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். அதனால நம்ம வந்து சக்சஸ் இல்ல ஃபெயிலியர் ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் இத வந்து எடுத்துடுறேன். இப்ப நான் இத எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு ஃபெயிலியர்னா ஆக்சுவலி இந்த இடத்துல நான் மேல இங்க குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த கோட்னால எனக்கு 13 வந்திருக்கு. அப்படி இல்லன்னா, எனக்கு சக்சஸா இருந்தா மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்படி இல்லன்னா, இப்ப 0 சக்சஸா இருந்தா மட்டும் எனக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆகும். இல்ல எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அந்த மாரி. இது 2மே நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். இத வந்து கம்பல்சரி குடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல வந்து அ ஏசின்க், அவைட் அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ ஏசின்க் அண்ட் அவைட் அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த ப்ராமிஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இது நம்மளுக்கு கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த ப்ராமிஸ் அப்படின்றது வந்து பேசிக்கா இந்த மாதிரி சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் இத வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றது. வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து வேல்யூவ வந்து குடுக்கும். இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் ஈசியரா நம்ம மாத்துறதுக்காக தான் ஏசின்க் அண்ட் அவைட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஏசின்க் அப்படின்றது என்னன்னா,
நம்ம ஏசிங்க் அப்படின்றது ஒரு கீவேர்ட் மாரி தான். நம்ம திஸ் கீவேர்ட் எப்படி பார்த்தோம். ஸோ அந்த மாரி தான். ஸோ இந்த ஏசிங்க் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபங்ஷன வந்து ஒரு ப்ராமிஸ ரிட்டர்ன் பண்ண வைக்கும். அவைட் அப்படின்றது வந்து அந்த ப்ராமிஸ்க்கு வந்து என்ன பண்ணும்னா, வெயிட் பண்ணும். ஸோ அந்த ஃபங்ஷன வந்து அந்த ப்ராமிஸ்க்காக வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் அவைட் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒண்ணு குடுப்போம். அது என்ன அப்படின்னா, ஏசிங்க் ஒரு ஃபங்ஷன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஃபங்ஷன் 1, 2, 3 அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து இந்த ஏதோ ஒரு வேல்யூவ வந்து ரிட்டர்ன் பண்ண வைப்போம். ஸோ ரிட்டர்ன் இது வந்து ஒரு ஏசிங்க் அப்படின்றதுனால இது ஏசிங்க்க வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இது வந்து நம்ம ஏசிங்க் யூஸ் பண்ணி குடுத்துருக்கோம். இப்ப நம்ம இதையே வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணி குடுப்போம். என்னன்னா ஃபங்ஷன் அதே மாரி ஃபங்ஷன் 1, 2, 3 குடுத்துட்டு, இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம ரிட்டர்ன் அப்படின்றதுல ரிட்டர்ன் நம்ம வந்து ப்ராமிஸ் டாட் ரிசால்வ் அப்படின்றது. ரிசால்வ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த ரிசால்வ் அப்படின்றத வந்து குடுப்போம். இதுல அதே மாரி ப்ராமிஸ் ரிட்டர்ன் ப்ராமிஸ் வந்து நம்மளுக்கு ரிசால்வ் பண்ணி நம்மளுக்கு இது வந்து ஒரு ப்ராமிஸ் அப்படின்றது. இப்போ ப்ராமிஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இதுல வந்து அந்த டாட் தென் வந்து யூஸ் பண்ணி நம்ம குடுப்போம் இல்லையா? இப்போ இந்த மை ஃபங்ஷன் இது கூட டாட் இந்த தென் யூஸ் பண்ணி இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? செப்பரேட்டா வந்து குடுத்துப்போம். இது வந்து 1, 2 அப்படின்னு இருக்கட்டும். ஸோ ஃபங்ஷன் இந்த 1, 2, 3ய வந்து நம்ம நார்மலா எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்னா, டாட் தென் அப்படின்ற மாரி குடுத்துட்டு, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சில கோட் வந்து குடுப்போம். இல்ல ஃபெயிலியரா இருந்துச்சுன்னா, வேற ஒரு கோட் வந்து குடுப்போம். ஸோ இத வந்து இங்க இருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஏசிங்க் ஃபங்ஷன்ல வந்து நம்ம இதே மாரி இந்த ஏசிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிட்டர்ன் பண்றது வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நம்ம இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண இந்த கோட் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வேல்யூவ ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம். இத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்ஷன் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏசிங்க் அப்படின்றது வந்துருச்சு இல்லையா? இந்த ஏசிங்க் வந்து நார்மலா நம்மளுக்கு இந்த ப்ராமிஸ் ஃபங்ஷன் நம்மளுக்கு எப்படி வொர்க் ஆகுதோ, அதே மாரி தான் இந்த ஏசிங்க் அப்படின்றதும் வொர்க் ஆகுது. அண்ட் இத யூஸ் பண்ணியும் நம்மளால இந்த மாரி வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் இது. இப்ப இதுலயே வந்து நம்ம சிம்ப்ளரா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எரர் ஃபங்ஷன் இல்லாம எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த சக்சஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும் எனக்கு வேணும். அப்படின்னா நம்ம இந்த ஒரு கோட் இந்த ஒரு செட் ஆஃப் கோட் மட்டும் குடுத்தா போதும். அத வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எரருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வேணாம். ஜஸ்ட் எனக்கு வந்து இது சக்சஸா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து இது போதும். பட் ஆனா அன்காட் இன் ப்ராமிஸ் ஃபெயில்டு. இந்த இந்த மாரி ஒரு எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வருது. அது எதனால அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் வந்து குடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு வேல்யூவ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு எரர்ஸும் நம்மளுக்கு இதுல வந்து இல்ல. பட் ஆனா நம்ம ஒரு வேல்யூவ வந்து ஃபெட்ச் பண்ணும்போதோ, இல்ல வந்து ஒரு பேக் எண்ட் ஏசின்க்ரோனஸ் இது எல்லாமே நம்ம சின்க்ரோனஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஏசின்க்ரோனஸ் ப்ராசஸ்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுனாலோ, நம்மளுக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்டின்னா, நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. இப்ப இதுல வந்து நம்ம அவைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த அவைட்ட வந்து நம்ம எப்பவுமே ஏசிங்க் ஃபங்ஷன்குள்ள மட்டும் தான் நம்மளால இந்த அவைட்ட வந்து யூஸ் பண்ண முடியும். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு எக்ஸிகியூஷன வந்து பாஸ் பண்ணி, ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் வந்து நம்மளுக்கு அடுத்த ப்ராமிஸ் நம்மளுக்கு கன்டின்யூ ஆவறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராமிஸ் நம்மளுக்கு அப்படியே இருந்துச்சு. அது ரிசால்வ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எரர் மெசேஜும் இல்ல, சக்சஸ் மெசேஜும் இல்ல அப்படின்றப்போ, இது என்ன பண்ணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராமிஸ சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராமிஸ்க்கு வந்து போகும். அதுக்காக நம்ம வந்து இந்த அவைட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல நம்ம வந்து இதிலயே வந்து இத குடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் வந்து குடுத்துருக்கோம். அண்ட் இதே மாதிரியே நம்ம வந்து இந்த ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப இதுக்குள்ளேயே நம்ம ப்ராமிஸ வந்து குடுப்போம். இது வந்து இதோடைய பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். இப்ப இந்த பேசிக் சின்டாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அதே மாரி நம்ம நார்மலா எப்படி வந்து ப்ராமிஸ் குடுத்திருந்தோம் இந்த இடத்துல.
ஸோ இதே தான். ஓகே. இப்போ இந்த ஃபங்ஷன்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராமிஸ வந்து நம்ம இந்த இடத்துல குடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராமிஸ் அதே மாரி ரிசால்வ், ரிஜெக்ட் இது 2த்துக்குமே வந்து குடுத்துருப்போம். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாரி கண்டிஷன் வந்து நம்ம எதுவுமே குடுக்க வேணாம். அதுக்கு பதிலா நம்ம எனக்கு வந்து இது ரிசால்வ் ஆச்சு அப்டின்னா, எனக்கு வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்டின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அப்டி இல்லையா, எனக்கு வந்து இது ரிசால்வ் ஆகல அப்டின்னா, இது என்ன ஆகணும்னா, எனக்கு வெயிட் பண்ணி அது வந்து ரிசால்வ் ஆகுற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த இடத்துல தானே நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இதையும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இன்னர் HTMLல எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, இந்த அவைட் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். அவைட் எனக்கு வந்து இந்த ப்ராமிஸ்ல தானே நான் அந்த ரிசால்வ்க்கானது வந்து குடுத்துருக்கேன். எனக்கு வந்து ரிசால்வ் ஆச்சுன்னா, எனக்கு இதுதான் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் வந்து இதுல ரிஜெக்ட்க்கு வந்து நம்ம இதுல மேபி ரிஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அதுல வந்து நம்ம குடுக்கணும் அப்டின்னா குடுக்கலாம். இல்ல அப்டின்னாலும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த ஃபங்ஷன நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்ஷன் 1, 2 இதுக்குள்ள தானே நம்மளுக்கு இருக்கு. இத நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கால் பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளுக்கு வந்து இங்க ப்ராமிஸ் வந்து நாட் டிஃபைன்ட் அப்டின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எதையோ கமெண்ட் அவுட் பண்ணல. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராமிஸ்க்கு தானே இந்த தென் அப்டின்றத வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதையே நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். இனிமே நம்மளுக்கு இது தேவையில்ல. ஓகே. இப்ப நம்மளுக்கு இங்க என்ன வந்துருச்சு அப்டின்னா, வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்டின்றது நம்மளுக்கு வந்துருச்சு. இத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன். ஸோ ஏசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் எப்பவுமே என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு ப்ராமிஸ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த அவைட் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கரெக்ட்டா ரிட்டர்ன் ஆகல அப்டின்னா, வெயிட் பண்ணி அத வந்து என்ன பண்ணும்னா, அது ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராமிஸ்க்கு வந்து போகும். ஸோ அதுக்காக தான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராமிஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ப்ராமிஸ்க்குள்ள நம்ம வந்து கால் பேக் ஃபங்ஷன் ரிசால்வ், ரிஜெக்ட் அதாவது அது சக்சஸ்ஃபுல் அப்டின்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ், இல்ல ஃபெயிலியர் அப்டின்னா ஒரு மெசேஜ். அத வந்து நம்ம அத வந்து ஆப்ஷனல் தான். குடுக்குறதா இருந்தா குடுக்கலாம். இல்லன்னா வேண்டாம். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஐடி இருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம ஒரு வேல்யூவ வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அது என்னன்னா இந்த ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இது வந்து அவைட் ப்ராமிஸ்ன்னு குடுத்துருக்கோம். அது ஏன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகாம இருந்துச்சுன்னா, அது ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்து அவைட் ப்ராமிஸ் அப்டின்றத வந்து இதுல குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து கால் பேக்ஸ் அதுக்கப்புறம் ஏசின்க்ரோனஸ் ப்ராமிஸ் அப்புறம் ஏசிங்க் அதுக்கப்புறம் அவைட் அப்டின்றது. ஸோ இதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.